வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கும்பகர்ணனுக்கே டஃப் கொடுக்கிற ஆளு நம்ம ரகு. 11 மணி வரைக்கும் குரட்டை சத்தம் ஏரியா முழுக்க கேட்கும். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, ரகுவோட வயித்துக்குள்ள இருக்கிற பசி மாரியம்மன் அதிகாலை 8 மணிக்கே உடுக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு ஒரு புடி பிரியாணி பிடிக்காம விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட பெட்ல இருந்து எகிரி குதிச்சான். நேரா போனை எடுத்தான். ஈஸியா பிரியாணி பண்றது எப்படின்னு சர்ச் பண்ணா ஒரு செஃப் வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு இருந்தாரு. ரகு அதை பார்த்துட்டு, அவர் என்னமோ ஸ்கேல் வச்சு அளவெடுக்கிறாரு. நாம என்ன இன்ஜினியரா, எல்லாம் வயித்துக்குள்ள போனா ஒன்னா தானே சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட்ட கட்டையா நறுக்கி போட்டான். வெங்காயத்தை நறுக்கும் போது ரகு கண்ணுல இருந்து அருவி மாதிரி தண்ணி வருது. ஏண்டா, ஒரு வேளை சோத்துக்கு இவ்வளோ கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கே, என் சோகத்தை விட இந்த வெங்காயத்தோட வீரியம் அதிகமா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே ஏதோ கிளைமேக்ஸ் சீன்ல அழுகிற ஹீரோ மாதிரி அழுதுட்டே மசாலாவை தயார் பண்ணான். குக்கர்ல எண்ணெயை ஊத்திட்டு மசாலா டப்பாவை திறந்தான். பட்டை எது, கிராம்பு எது, பிரியாணி இலை எதுன்னு அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியல. எல்லாத்தையும் அள்ளி போடு, எல்லாம் உடம்புக்கு நல்லது தானே. அந்த டப்பால இருந்த எல்லா இலை தழைகளையும் குக்கருக்குள்ள தட்டி விட்டான். கொஞ்ச நேரத்துல வீடே பிரியாணி வாசனைக்கு பதிலா ஏதோ சித்த ஆஸ்பத்திரி மாதிரி மனம் வீச ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனை உள்ள போட்டு தயிரை அப்படியே அள்ளி கொட்டி ஒரு வழியா குக்கரை மூடிட்டான். 2 விசில் வரட்டும், அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு சோஃபால சாய்ந்தான். அப்படியே மெய் மறந்து தூங்க குக்கரோ புஷ்ஷப்னு காத்தை மட்டும் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு கட்டத்துல குக்கர்ல இருந்து ஒரு விசித்திரமான பயங்கரமான விசில் சத்தம். ரகு அலறி அடிச்சு எழுந்து, ஐயையோ, ஏவுகணை எதுவும் வெடிச்சிருச்சோன்னு சமையல் அறைக்குள்ள ஓடினான். தம் முடிஞ்சு குக்கரை திறந்து பார்த்த ரகுவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உள்ள பார்த்தா பிரியாணி அங்கெல்ல, அரிசியும் சிக்கனும் ஒண்ணுக்கொண்ணு ஐக்கியமாகி கட்டி பிடிச்சுக்கிட்டு பிரியாணி உப்புமாவா அவதாரம் எடுத்து நிக்குது. ரகு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். உப்பு கொஞ்சம் ஓவர் டோஸ், காரம் கண்ணுல தண்ணிய வரவழைக்குது. ஆனாலும் அவன் மனசாட்சி கிட்ட மெதுவா சொன்னான், வெளியில சொல்லிக்க மாட்டேன், ஆனா இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் பிரியாணி. ஏன்னா இதுக்கு மேல ஹோட்டலுக்கு போய் வரிசையில நிக்க நமக்கு தெம்பு இல்லை.